கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க, நாங்க வரவேற்கிறோம். காவி உடை அணிஞ்சு போவதுக்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்க பேசலாமா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தடுத்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசிருக்கிறீங்க. எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எதிர்கட்சியில் இருக்கும் போது நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன். இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன். வெள்ளை குடை பிடித்த வேந்தன். வெள்ளை குடை பிடித்த வேந்தன். நீங்க வீரத்தை பத்தி பேசலாமா? யாரிடம் பேசுற? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேணும். வேணுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் கொடுப்போம். வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்ளும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல கூட்டணி கட்சிகள் அடிமையை வச்சுட்டு இருக்கிறோம் நாங்க அல்ல. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக செயல்பட வேண்டும். அப்பதான் அந்தந்த கட்சி வளரும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கூட்டணிகளை எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் காற்றோடு காற்றா கரைந்து போகும். உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் உஷாரா இருங்க.